நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயா பிரசாத், உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நாங்க ஆசைப்படுறோம்ப்பா. உன் அம்மா நல்லவளப்பா, அவளை நம்பாதப்பா. இத பாருங்க ஈஸ்வர பாண்டியன், எங்க அம்மாவை பத்தி தப்பா பேச யாருக்குமே அருகதை கிடையாது. வெளியில போங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாப்பிள, தயவு செஞ்சு சும்மா இருங்க மாப்பிள. பிரசாத், சாருல தான் உன் மேல உயிரே வச்சிருக்காப்பா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுப்பா. உன் அம்மா பேச்ச கேட்காதப்பா. திரும்ப திரும்ப சொல்ற ஈஸ்வர பாண்டியன், எங்க அம்மா பத்தி தப்பா பேசுறதா இருந்தா இந்த நிமிஷம் இந்த இடத்த விட்டு போயிடுங்க. போங்க. டேய் மாப்பிள, கொஞ்சம் சும்மா இருங்க. அவகிட்ட போய் கெஞ்சிட்டு தயவு செஞ்சு சும்மா இருங்க மாப்பிள. பிரசாத், நான் தாத்தா கெஞ்சிரண்ணா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா. பாருங்க ஈஸ்வர பாண்டியன், மரியாதை உங்களுக்கு சொல்றேன். என் கல்யாணத்தை பத்தி பேசுறதா இருந்தா வெளியில போங்க. நீங்களா போறீங்களா இல்ல கழுத்து பிடிச்சி நானே வெளியில தரேன்? மாப்பிள சும்மா இருங்க மாப்பிள. டேய், உன்னை சொல்லி குத்தலடா, பிரபா உன்னை வாழ்த்த லட்சணம் அப்படி. வார்த்தை அளந்து பேசுங்க மிஸ்டர் ராமு. எங்க அம்மா பத்தி தப்பா பேசுங்க, என்னால பொறுத்துக்க முடியாது. ஒன்னை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்க, சார்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கு தான் போறேன், கூடி சீக்கிரம் பிரபாவை நீ பிரிய தான் போறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம்டா, பார்க்கலாம். பார்த்துலாம்டா. ராஜா கண்ணா, நான் பேசுறேன், நீ போடா கண்ணு, நான் பேசுறேன்டா, பெரியவங்க நான் பேசுறேன். பிரசாத், ஐயா ஈஸ்வர பாண்டி ஐயா, ஐயா உங்களை தாயா. இப்ப என்னையா உங்களுக்கு பிரச்சனை? பிரசாத் மாப்பிள்ளைக்கும் ஷாருலத்தாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே? இதேதான் என் மனசுல இருக்கு. இந்த கல்யாண சமாச்சாரத்தை பொறுத்தளவுல நம்ம 3 பேருமே ஒரே படகுலதாயா நம்ம சவாரி பண்றோம். ஐயா, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறையா. ஆனா அதே மாதிரி நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் ஐயா. வேலு ஐயா, நீ மட்டும் பிரசாத் சாருலத்தோட கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு வச்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறப்பா. ஐயா நீங்க சொன்னீங்க, நான் காண்பது என்ன கனவா அல்லது நனவா? ஐயா ஒண்ணு இல்லையா, ஒரு சின்ன சத்தியம், சிம்பிள் மேட்டர் தான் ஐயா. எக்காரணத்தை கொண்டும் உங்களால என் உயிர் பிரியவே கூடாதியா. நீரிலோ அல்லது நெருப்பிலோ, நிலத்திலோ அல்லது ஆகாயத்திலோ, பகலிலோ அல்லது இரவிலோ, நான் சைக்கிள் ஓட்டும் பொழுதோ அல்லது கார் ஓட்டும் பொழுதோ, நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதோ, தங்கள் கையாலேயோ அல்லது ஆயுதத்தாலேயோ எங்க உயிர் பிரியவே கூடாதுன்னு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க ஐயா. வேலு, ஐயா நீ பிரசாத் சாருலத்த கல்யாணத்தை பண்ணி வை. அப்புறம் நீ சொன்னாலும் நான் உன்னை அடிக்க மாட்டேன். ஐயா உண்மையா சொல்றீங்க? ஆமா ஐயா, நான் உங்களை நம்பலாமா? நம்பு. நான் உங்களை நம்புவேன். அது அங்க இருக்காரு ராம், அப்படி அவரை மட்டும் நம்ப மாட்டேன். கீழே போய் போட்டு கொடுத்துருவாரு. ஈஸ்வர பாண்டிய சொல்றேன், நம்பு. ஐயா நான் உங்களை நம்புறேன். இருந்தாலும் சின்னதா ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறேன், அது நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நான் நம்புறையா. ஐயா ரெடி ஐயா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துயா, உங்களை டச் பண்ணுவேன், உங்க ரியாக்ஷனை பார்த்து வந்துப்பேன். கொஞ்சம் இருங்க. நீங்க சிரிக்கிறீங்க, என்ன பண்ணல ராமாப்ல. ஐயா ஒன்றும் பண்ணல. ஐயா ஐயா நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாஸ் ஆயிட்டீங்க. செகண்ட் டெஸ்ட் போறான பிரசாத் மாப்பிள்ள, அவனை செல்லமா அடிச்சு கொஞ்சுவேன்.
அதே மாதிரி உங்களை இப்போ டச் பண்ணுவேன், உங்க ரியாக்ஷனை பார்ப்பேன். ராம மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா வச்சுக்காதீங்க. ரெடி ஐயா? ஐயா ஐயா ஐயா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சிங்க ஐயா, ஜெயிச்சிங்க ஐயா. மாப்பிள்ள இது கடைசி 3வது டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட். இந்திய கிரிக்கெட் டீம் மாதிரி தோத்துறாதீங்கய்யா, நீங்க ஜெயிக்கலையா ஐயா. ரெடி ஐயா? டேய் ராஸ்கல், அவர் கேரக்டர் நடங்க, அவர்ல கை வைக்கிறேன், அவர்ல கை வைக்கிறீங்க. இருங்க தொலைச்சு போடு, இருங்க இருங்க. இந்த மடைய கூட என்ன பேச்சு? நீ வாங்க. மாறுங்க முன்னாடி அடிங்கய்யா. வேலை ஐயா சுகமா இருக்கு, உணர்வாடி தடவைங்கய்யா. நான் வர்றேன். ஐயா நீங்க ரொம்ப நல்லவரியா. என்னடா இது, ஒரே குழப்பமா இருக்கு. கோபக்காரனா இருந்தவன் மாறி சாத்மீகமாயி அடிச்சாலும் அடிய வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறான் இந்த ஆளு. என்ன இந்த ஆள் சிரிச்சா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு, இருந்தாலும் நமக்கு சேஃப்டியா இருக்கு. ஆனா சாத்வீகமா பசு மாதிரி இருந்த ராமு மாப்பிள்ள கோபக்காரனா மாதிரி டமால்னு அடிச்சு போறாரு. ஏதோ விக்ரமாதித்தன் கதையில வரா மாதிரி 2 பையனும் கூடு விட்டு கூடு மாறிட்டானுங்களா? இப்ப நம்ம யார பார்த்து ஓடுறது பயந்துன்னு தெரியலையே. ஓ, ராமு மாப்பிள்ளைய பார்த்தா ஓடணுமா? என்னடா இது, வாழ்க்கை பூரா ரன்னிங் ரோடாவே நமக்கு வருது, இதுக்கு முடிவே இல்லையா? ராமு மாப்பிள்ளை ஏன் கை தூக்குறீங்க? ஓஹோ, டாடா பாய் பாய் சீடியோவா. டாடா மாப்பிள்ளை, பாய் பாய் மாப்பிள்ளை, சீடியோ மாப்பிள்ளை, போயிட்டு வாங்க மாப்பிள்ளை, போயிட்டு. பிரபா, இந்த காஃபி. வேண்டாம். காஃபி சாப்பிடு பிரபா. வேண்டாம் பாட்டிமா. ஆமாம், இந்த காஃபி மேலேயும் என் மேலேயும் தான் ரோஷத்தை காமிப்பேன். அன்னைக்கு வீட்டுக்கு 4 அடியாள் அடிச்சுன்னு அந்த ஈஸ்வர பாண்டியன் வந்திருந்தானே, வந்து உன்னை அடிப்பேன்னு மிரட்டினானே. அப்போ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருந்தாலே 3 ஆம்பளைங்க. அவளை ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதே நான் மட்டும் வீட்டில் இருந்திருந்தா சும்மா இருந்திருப்பேனா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஈஸ்வர பாண்டியனை முட்டிக்கு முட்டி தட்டி இருக்க மாட்டேன். உள்ள போறீங்களா? காஃபி வேண்டாம். ம், வேஸ்டாக இருதுன்னு எத்தனை தடவை தான் நான் காப்பியை குடிக்கிறது? வணக்கம் மேடம். என்னாச்சு? என்னாச்சுன்னு எதை பத்தி கேக்குறீங்க? அந்த ஈஸ்வர பாண்டியனை ஏதோ செய்ய போறேன்னீங்களே, எதுவும் செஞ்சிடல? நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது போட்டு தள்ளிடுவாங்க மேடம். தமிழ். சரி சரி விடுங்க, அதை பத்தி இப்ப என்ன? அதை விட முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல வந்திருக்கேன். என்ன? ஈஸ்வர பாண்டியனும் ராமுவும் போய் பிரசாத்தை சைட்ல பாத்துருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? சாருலதாவுக்கும் பிரசாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. உடனடியா வேற ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி பிரசாத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. பிரசாத். என்னம்மா? ஒன்னிலடா மாப்பிள்ள, நம்ம குடியை கெடுக்கிறதுனே வந்திருக்கான அந்த வக்கீல ஏதாவது பிரச்சனையை சொல்லி பாப்பாவை மூட் அவுட் பண்ணிருப்பான். இன்னைக்கு என்னமா புதுசா பிரச்சனையை சொன்னார் உங்க வக்கீலே? நீ எந்த சைட்ல இருந்த? எந்தெந்த சைட்டுக்கெல்லாம் போயிருந்த? நான் நம்ம செனோட்டாப் ரோட் சைட்ல தான் இருந்தேன். அங்க என்ன பார்க்க ஈஸ்வர பாண்டியனும் ராமுவும் வந்திருந்தாங்க. சார்லத்தாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை வற்புறுத்தினாங்க. நீ என்ன சொன்ன? டேய் சுமாரா, இப்படி மொட்டையா சொன்னா பாப்பா கோவம் தான் வரும். பாப்பா கோச்சிக்கதான் பாப்பா. மாப்பிள்ள ஸ்கிரீன் பேல கொஞ்சம் வீக்கு, நான் உனக்கு விவரமா சொல்றேன். பாப்பா, நானும் மாப்பிளையும் நம்ம சைட்ல சீரியஸா ஒர்க் பண்ணிருந்தோம். இந்த சார்லஸ் பையன் தப்பா பண்ணிட்டு இருந்தான். மாப்பிளைக்கு மூட விட்டாய் செம்மையா கத்திட்டு இருந்தான். அதே மூட நாங்க டென்ஷன் இருந்தோமா,
அப்போ ஒரு கார் வந்துச்சு. அங்கே இருந்தது ராவு மாப்பிளையும் ஈஸ்வர பாண்டி இறங்கினாங்க. ஈஸ்வர பாண்டிய பார்த்தவன நான் ரெடி ஆயிட்டேன். இவன் தகராறு பண்ண வரான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி நம்ம ஆளுங்களை தேடிட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம மாப்பிள்ளை சும்மா சொல்லக்கூடாது. இந்த ராவு மாப்பிள்ளை ஈஸ்வர பாண்டிய சும்மா லெஃப்ட் ரைட் வாங்குன்னு வாங்கிட்டான். இந்த ராவு மாப்பிள்ளை சும்மா இருக்கக்கூடாது. பிரசாத் கிட்ட வந்து எப்பா நீ சார்ல கட்டிக்கப்பா அப்படின்னு சொன்னதான் பாப்பா மாப்பிள்ளை சும்மா விட்டு வாங்குன்னு வாங்கிட்டான். நீ யாரா ஏன் கல்யாணத்தை டிசைட் பண்ண? நீ யார்? அதுக்கு எங்க அம்மா இருக்காங்கன்னு உன்னை பெருமையா சொன்ன பாப்பா. இதை கேட்டு சும்மா இருக்க வேணாம். அந்த ஈஸ்வர பாண்டி வேணா கோவமா இருக்கானா இவங்கிட்ட வந்து கட்டிக்கோன்னு கெஞ்சினான். மாப்பிள்ளை அப்படியே சட்டையை போட்டு சண்டை போயிட்டான். அடிக்காத குறைதான். ஆனா பாப்பா இவ்வளவு மாப்பிள்ளை கேவலமா திட்டுறான். அந்த ஈஸ்வர பாண்டி ஈஸ்வரனே இல்ல பாப்பா எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியே நிக்கிறான். இதை பார்த்தவன எனக்கு தைரியம் கொஞ்சம் துளிர்விட்டுச்சு. அப்படியே நைஸா ஈஸ்வர பாண்டி கிட்ட போனேன். டச் பண்ணி பார்த்தேன். சாரி பாப்பா, ஸ்கிரீன் பிளே. இந்த வலையில மாட்டுற சிங்கத்தை இப்படி சுண்டலி சீண்டி பார்த்துச்சோ அதே மாதிரி நானும் சீண்டி பார்த்தேன். அப்பயும் அவனுக்கு கோவமே வரல பாப்பா. வந்தது பாப்பா எனக்கு தைரியம். அந்த ஈஸ்வர பாண்டிய ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டேன் பாரு ஒரு கேள்வி. ஏயா ஈஸ்வர பாண்டி, ஆஃப்டர் ஆல் கல்யாண புரோக்கர் வேலை பண்ண வந்திருக்க, ஏயா இப்படி ராங் காஸ்டியூம்ல வெள்ளையும் சொல்லியமா ரிச் பாய் மாதிரி வந்திருக்க, ஒரு ஜிப்பாவும் வேஷ்டி கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய திருநூறை பூசிக்கிட்டு கையில ஒரு வெத்தலை பாக்கு பெட்டியோட வந்திருந்தா அண்ணா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்ப கூட அவனுக்கு கோவமே வரல பாப்பா. ஆனா பாப்பா என்னையும் பிரசாத் மாப்பிளையும் எப்ப பார்த்தாலும் அந்த ஈஸ்வர பாண்டி முறைப்பான். அதுல என்ன பார்த்தா கண்டிப்பா அடிப்பான். இந்த தடவை அப்படி இல்ல பாப்பா. அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய மனரீதியான மாற்றத்தை பார்த்தேன். நம்ம பிரசாத் மாப்பிள அந்த ஈஸ்வர பாண்டிய கோவமா பாக்குறான். ஈஸ்வர பாண்டி பிரசாத் மாப்பிளைய கனிவோட பார்த்தான். அந்த காட்சியை பார்க்கும்போது பல வருஷமா பிரிஞ்சிருந்த தாயும் சேயும் ஒன்னா சேர்ந்த மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். அதே நேரத்துல ரொம்ப தூரத்துல எஃப்எம் ரேடியோல ஒரு அருமையான பாட்டு. என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிலியே விசாக் சஸ்பெண்ட் பண்ணா. ரொம்ப தூரத்துல ஒரு கண்ணுக்குட்டி கை தாத்துக்கு ஹை ஸ்பீட்ல ஓடி வந்துட்டு இருக்கு. விசாக் மறுபடியும் பேன் பண்ணா. ஃபோர் கிரவுண்ட்ல பிரசாத் மாப்பிளைய அந்த ஈஸ்வர பாண்டி கனிவோட பார்த்துக்கிட்டு இருந்தான். பேக்ரவுண்ட்ல ஒரு பசுமாடு அடி வைத்து கத்துச்சு. அந்த கண்ணுக்குட்டி ஓடி வந்து அந்த பசுமாட்டு கிட்ட முட்டி பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பசுமாடு அந்த கண்ணுக்குட்டிய பாசத்தோட நக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தது பாப்பா. அந்த காட்சியை பார்க்கும்போது தாய் பாசம்னா என்ன அப்படின்னு என்னால முதல் முறையா உணர முடிஞ்சது பாப்பா. ஆனா பாப்பா அந்த காட்சியை நான் பார்த்ததை விட நீ பார்த்திருந்தா சால சிறந்ததா இருந்திருக்குமோ அப்படி நான் ஃபீல் பண்றேன் பாப்பா. நீ என்னடா சொன்ன? அம்மா அவங்கள அதட்டி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேமா. இப்பெல்லாம் ராமு கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டல. ஏமா இப்படி பேசுறீங்க? இல்லனா அவன் எதுக்காக உன்னை வந்து பார்க்கணும்? உன் கல்யாணத்தை பத்தி அவன் எதுக்காக பேசணும்? அம்மா உனக்கு அவனுக்கு என்னடா உறவு சொல்லு. முன்னெல்லாம் அந்த ராமு ஈஸ்வர பாண்டியனை பார்த்தா தான் எனக்கு கோவம் வரும். ஆனா இப்பெல்லாம் உங்களை பார்த்தா எனக்கு கோவமா வருதுமா. நான் உங்க மகமா. என்ன கண்காணிக்க ஏமா ஆளெல்லாம் அனுப்புறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாமா? இத பாரு, நான் பார்க்க பொண்ணுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்போ அந்த சார்லதாவை இல்ல எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பிரசாத். அம்மா ப்ளீஸ், எனக்கு இந்த ஜென்மத்துக்கு கல்யாணம் வேண்டாமா. கடைசி வரைக்கும் பெத்த மகன் நம்பாத ஒரு தாய்க்கு ஒரு நல்ல மகனாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம். மேடம், 2 பேரும் சேர்ந்து நல்லா டிராமா பண்ணி உங்களை ஏமாத்துறாங்க. அவங்கள நம்பாதீங்க. உடனே வேற பொண்ணை ஏற்பாடு பண்ணி பிரசாத் கல்யாணம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் தள்ளுறீங்களா?
டேய் மாப்பிள்ளை நில்லுடா டேய். மாப்பிள்ளை ஏன்டா அப்படி சின்ன சின்ன விஷயத்துலாம் போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? டென்ஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. இப்போ நான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் யாரையாவது கேட்டேனா? ஏன் எல்லாருமா சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க? டேய் மாப்பிள்ளை, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ சாருலதா வச்சிருந்த இடத்துல வேற எந்த பொண்ணையும் உன்னால வச்சு பார்க்க முடியல, அப்படிதானே? மாமா, நான் சார்லத்தாவை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா. இப்ப சொல்லு, உண்மையிலேயே சாருலதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு ஆசை இல்ல? சொல்றா. டேய் மாப்பிள்ளை, எனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம்டா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும்டா, ஒரு பொண்ணு வாழ்க்கையில ஒரு ஆண் மேல ஆசை வச்சுட்டானா அதுக்கப்புறம் வாழ்க்கையில வேற எந்த ஆணுமே ஏத்துக்க முடியாதுடா. டேய், ஷாருவானையும் உன்னை மறக்க முடியாது, பொண்ணாலையும் ஷாருவை மறக்க முடியாது, எனக்கு தெரியும்டா. டேய் மாப்பிள்ள, உங்க அம்மா பேச்ச கேட்டு வேற பொண்ணு ஏதாவது கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி நாசமா போயிடும். பார்த்தல, ரோஜாவை கட்டி வச்சாங்களா சூனியக்கை விட சேர்ந்துக்கிட்டு, என்னாச்சு? அவ சிதம்பரத்தில் இருக்கா, நான் இங்க சிதம்பரம் ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். டேய் ராஜா, ஒன்னும் கவலைப்படாதடா. உனக்கும் சாருலதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்புடா. என்னோட முழு ஆதரவும் உங்க கல்யாணத்துக்கு இருக்குடா. மாப்பிள்ள, ஒண்ணு பாத்தியா? நான் மட்டும் இல்லடா, இப்போ ராமு மாப்பிள்ள, ஈஸ்வர பாண்டி, சாரு அப்பா மருதப்ப எல்லாருமே உன் கல்யாணத்துக்கு ஆதரவா இருக்காங்கடா. கண்டிப்பா உன் கல்யாணம் நடந்துடா மாப்பிள்ள. ஏன் ஆதரவா இருக்காங்க? புரியலையா? அவங்க ஏன் என் மேல பாசத்தை காட்டணும் மாமா? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. ராமு யாரு? அந்த ஈஸ்வர பாண்டியன் யாரு? ஆரம்பத்துல இருந்து அந்த ராமு என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இப்ப திடீர்னு ஈஸ்வர பாண்டியன் என் மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை நான் அவ்வளவு அவமானப்படுத்தியும் ஒரு வார்த்தை அவர் பேசல. அவ்வளவு ஏன் மாமா? அன்னைக்கு வீடு தேடி வந்து அம்மா அடிக்க வரும்போது நான் அவரை தடுத்து நிறுத்துறேன். என்ன சொல்லிட்டு போனாரு? டே பிரசாத், உனக்காக தான் உங்க அம்மா விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போனார்ல. ஏன்? எல்லாமே ஒரு பிளான் மாமா. என்னையும் அம்மாவையும் பிரிக்கணும்னு. நான் அம்மா கூடவே இருந்தா அம்மா ஜெயிப்பாங்கன்ற பயம் அவங்களுக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க. இல்லடா மாப்பிள்ள, நீ தப்பு கணக்கு போடுற. சரிடா, அவங்க உன் மேல பாசத்தை காட்டாம அடிக்கிறது ஒன்னு உங்க அம்மாவும் பிரிக்கிறது ஒத்துக்கிறடா. உங்க அம்மா என் அடிக்கடி போய் சீனிவாசனை சந்திக்குது, அது யார பிரிக்கிறதுக்கா? பதில் சொல்றா இப்போ. ஏ ராஜா, மாமா சொல்ற இந்த ஒரு தடவை கேள்றா. இந்த பாரு, அவங்க உன் மேல பாசம் வைக்கிறதும் பாப்பா சீனிவாசன் மேல பாசம் வைக்கிறதுலயும் ஏதோ ஒரு விஷயம் எக்கு தப்பா இருக்குடா. இந்த கிராஸ்வேர்ட் பசங்க சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா காம்பினேஷன்ல போட்டு கூடிய சீக்கிரத்துல மாமா கண்டுபிடிச்சிருண்டா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருண்டா. அது வரைக்கும் நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத கண்ணு. ராஜா இல்ல அப்பா இல்ல, மாமா சொன்னா கேள்றேன் கண்ணு. ராஜா, சாரதா, சாரதா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? நீ இப்படிதான் செய்வியா? இந்த பாரு பிரபா, எனக்கு சண்டை போட்டதுக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. நீ முதல்ல இங்கிருந்து போ. முகத்துக்கு நேரா நல்லாவே பேசுற, திரும்பினதுக்கு அப்புறம் முதுகுல குத்துற. முதுகுல குத்துறதா? நானா? நீதா. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவனுக்கும் சாருலதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த பாரு, இந்த மாதிரி காரியம் எல்லாம் நான் பண்ண மாட்டேன், என் வீட்லயும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ணிருக்காங்களே. உன் அப்பாவும் இதோ உட்கார்ந்துருக்காரு, உன் வீட்டுக்காரரு 2 பேரும் தான் பண்ணிருக்காங்க. என் பிள்ளைய கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல போய் பார்த்து அவன் கல்யாணத்தை பத்தி பேசிருக்காங்க. அவன் என்கிட்ட வந்து சொல்லிட்டான். என்னன்னு விசாரிக்கிறேன், நீ முதல்ல போ பிரபா. அடடடடடா, நீ ரொம்ப நடிக்காத. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவர் யாரு? என்ன பேசுற நீ? பிரசாத் கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா தகுதி எனக்கு இருக்கு. அவன் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவோட புள்ள. பாத்தியா, அவர் வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டார். பாத்தியா சாரதா, இவரை நீ நம்பாத. எனக்கு துரோகம் பண்ணாரு, வைதேகிக்கு துரோகம் பண்ணாரு, உனக்கு துரோகம் பண்ணுவாரு. இவரை நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிரு. இவர் ஒரு நம்பிக்கை துரோகி. இந்த பாரு,
அவர் நல்லவர் கெட்டவர் நம்பிக்கை துரோகம் செஞ்சவர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் நீ அவருக்கு கொடுக்காத. அவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல இங்க போ. உன் பிள்ளை யாரும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க பிரபா. இல்ல சாரதா, இவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு. இத பாரு, அப்படி ஏதாவது நடந்துச்சு உன் பசங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க, ஜாக்கிரதை. ஏய் பிரபாவதி, எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்க சித்தியை மிரட்டுறியா நீ? முதல்ல ஏய், கையடா. ஒரு பொம்பளை மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் வயசு என்ன அவங்க வயசு என்ன? முதல்ல உள்ள போட உள்ள வந்துட்டா. பிரபா, உனக்கும் எனக்கு தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன். பிரசாத பிரிச்சுதான் உன்னை ஜெயிக்கணுங்கிறது இல்ல, பிரசாத பிரிக்காமே உன்னை நான் ஜெயிப்பேன். முதல்ல இங்க இருந்து போ. அதையும் பார்க்கலாம். என்னங்க ஏங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு தப்பு மறைக்கிறதுக்காக எவ்வளவு தப்பு பண்றீங்க? அப்படி என்னதான் தப்பு பண்ணீங்க சொல்லுங்களேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும். இன்னும் ஏன் பேசாம இருக்கீங்க? சரி, நீங்க பிரசாத பார்க்க போனீங்க, எதுக்காக என் அப்பாவை கூட்டிட்டு போனீங்க? அவர் உங்களை கூட்டிட்டு போனாரா இல்ல நீங்க அவர் கூட்டிட்டு போனீங்களா? அப்படி என்னதான் அவர்கிட்ட சொன்னீங்க? அன்னையில இருந்து உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அப்படி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. அவர் தானே ஏன் விட்டுறேன், நான் தான் அவர் வெளியே கூட்டி போனேன். ஆளை விடு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ பண்ணுங்க. உங்களை பிரசாத பார்க்கணும் கூட்டிட்டு போனேன். அனாவசியமா நீங்க திட்டு வாங்குறீங்களா மாப்பிள்ள? யார் என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது கருங்கல்லு, கடப்பரை வச்சு நெம்புனா கூட ரகசியம் வெளியே போகாது. நீங்க ஓட்டவாய் உணர்ச்சி வசப்பட்ட எல்லாம் உடனடிவீங்க. போங்க, வெளியில போங்க. என்ன தம்பி கூப்பிட்டு அனுப்பிச்சிக்கலாமே, என்ன செய்தி? சொல்லு ஸ்ரீதர். உடனே இங்க வா. சரி. என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா? இந்த போட்டோல இருக்க ரெண்டு பேரு உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? யாரு அவங்க? சரியா தெரியலையே, கிட்ட கொண்டாங்க. வயசாரிச்சுல்லா. தெரியலையே யாருன்னு சரியா தெரியலையே. நல்லா பார்த்து சொல்லுங்க. இவங்க எங்கேயோ பார்த்த பொழுதே இருக்கி. எங்கேயோவா? எப்போவா? என்ன சொல்லுதீங்க விளங்கலையே? 2 நாள் முன்னாடி நொச்சிக்குப்பம் போயிருக்கீங்க. இவங்க 2 பேரையும் அங்க பார்த்திருக்கீங்க. நான் 2 நாளைக்கு முன்னால எந்த குப்பம் பக்கட்டும் போகல. பொய் சொல்லாதீங்க மிஸ்டர் மருதப்பன். எங்களுக்கு எல்லாமே தெரியும். 2 நாள் முன்னாடி நொச்சிக்குப்பம் போயிருக்கீங்க. இவங்க 2 பேர்ட்டையும் பணம் கொடுத்துருக்கீங்க. இந்த பாருங்க, நான் எந்த குப்பத்துக்கும் போகல. இந்த பாருங்க, நீங்க மாத்தி மாத்தி பேசுறதுனால நான் பேசுற உண்மை பொய் ஆயிடாது. யாருக்கு நான் நேரடியா பணம் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி தான் கொலை பண்றது கூட நீங்க நேரடியாக ஆள் அனுப்புறதில்ல இல்ல? என்ன சொல்லுதீங்க?
ஆமா, எப்போ உங்க கூட ஒரு ஐயர் வருவார? அவர் இன்னைக்கு வரலையா? ஓ, அந்த நெட்டையனா? அவன் என்கிட்ட போய் விரலில் அடிபட்டுக்கிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கேன். சுகர் இருக்குல்ல, அது லேஸில் ஆறாது. வா பிருந்தா. ஆடட, வா புள்ள, சௌக்கியமா இருக்கியா? ம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் புள்ள, எனக்கு என்ன குறை? அப்ப நீங்க அந்த நொச்சுக்குப்பம் பக்கம் போனதே இல்ல, அப்படிதானே? அட என்ன புள்ள, நீ ஏன் தம்பியா அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கு? நான் அந்த பக்கத்துலாம் போவே இல்லைங்க. ம், 2 மாசத்துக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ மிஸ்டர் கிருஷ்ணா, அதாவது எங்க அப்பாவை தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல? அப்படியே சொன்னேன். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படிதான் சொன்னீங்க. சரி, அப்படிதான் சொன்னேன். என்ன இப்ப? ம், இந்த போட்டோ பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா? ஆறிவேன் எப்ப சங்குங்கிறப்பலையே ஒரு உருவம். இத பாருங்க. இவர தெரியலையே. இவர யாருன்னு தெரியுதா? இது நானே வாலிப பையில இருந்தப்ப எடுத்ததே. அப்ப இவர யாருன்னு தெரியுமா? நம்ம யோகி. அப்ப இவர் யாரு? நம்ம இவன் கிருஷ்ணா. இப்பதான் தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? சரி, இப்ப மாத்திக்கிறேன். தெரியும், நல்லா தெரியும். எல்லாரும் சேர்ந்துதான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த பாருங்க, கிருஷ்ணா கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்ப என்ன இது விஷயமா திரும்ப இங்க என்கொயரின்னு கூப்பிட்டு என்னை விசாரிக்காதீங்க. நீங்க இருங்க, என் டைத்தை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. ஹலோ, என்னையா சௌக்கியமா இருக்கீரா? மறந்தப்பேன். இல்ல ஒன்றும் இல்லை, இந்த போலீஸ் ஆஃபீஸில் கிருஷ்ணா கொலை சம்பந்தமாக சும்மா என்னை கூப்பிட்டு பேர் ஸ்ரீதர், பிருந்தா, இந்த 2 போலீஸ் ஆஃபீஸில் என்னை கொடைன்னு கொடையிறாங்கய்யா. ரொம்ப கடுப்பு ஏற்றுறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. இல்லையே, அரெஸ்ட் வாரண்ட்ல எதுவும் இல்லையே. ஒரு நிமிஷம் இந்தாயா, வாங்கி கட்டிக்க. ஹலோ. எஸ் சார். ஓகே சார், உடனே அனுப்பிச்சிடுறேன். நீங்க போலாம். இத பாருங்க மிஸ்டர் மருதப்பன், உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுதான் இங்க வர வச்சு உங்களை விசாரணை பண்றோம். இப்ப நீங்க போலாம், ஆனா கூடிய சீக்கிரம் நாங்க உங்களை தேடி வருவோம். பிருந்தா, சின்ன புள்ளவா நீயே. இந்த பாரு, உன் புருஷனுக்கு என்னென்ன தேவை, அவருக்கு என்ன வேணும், அதை முதல்ல பார்த்து கவனிப்புள்ள. புறவு தேசத்துக்கு என்ன தேவைங்கிறத கவனிக்கலாம், எனக்கு என்ன தேவைங்கிறத கவனிக்கலாம். வரட்டுமா? ஸ்ரீதர், நல்ல பேரியா, பாரு. என்ன ராம்போ, என்ன இல்லை தல, கையில் சுத்தமாக பணமே இல்லாதான். இப்போ
தான் போலீஸ்காரங்க உங்க போட்டோவை காட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல செலவுக்கு ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இந்த பாரு, சரி. கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கத்தே வரக்கூடாது. அந்த பையன் சுரேஷ் கட்டி சொல்லி சரி. கிளம்பு போ. வரேன்ல. சரி வா போலாம் வா. இங்க பாரு, இந்த ஜமீன் கணக்கோட பிசினஸ் பண்ணணும்னா முதல்ல நீ அட்வான்ஸை கொண்டு கொடுக்கணும். அட்வான்ஸை கொடுத்தா தான் நம்ம பெஸ்ட் எடுத்து வந்து ஓட்ட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோயேன் நம்மள இல்ல ஹலோ யாரும் இல்லப்பா, ராங் நம்பர். தேங்க்ஸ், எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். என்ன சாரு கூட்டி வந்துட்டியா? வணக்கம் அங்கிள். நல்ல 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 உட்கார் உட்கார். தம்பி இப்போ என்ன வேலை செய்யறப்பலா? இப்போ எந்த வேலையும் செய்யல, சும்மா தான் இருக்காரு. சார்கிட்ட போய் இப்படிலாம் சொல்லுன்னு. அது ஒன்றும் இல்லை சார், நான் பிஸியாக தான் இருக்கிறேன். என்ன ராத்திரி தூக்குறேன் பார்த்தீங்களா, அது சும்மா தான் நினச்சின்னு சொல்லின்னு இருக்குது. நமக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. என்ன மாவு விற்க போனால் காத்தடிக்குது, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது. எங்கள் செங்கோட்டை ஜமீன்லேயே நாங்கள் யார்ட்டையுமே உதவி கேட்டு பழக்கமே இல்லை. உங்கள் பொண்ணு வந்தாங்க சார், வண்டி எடுத்துகிட்டு வந்து ஏற சொன்னாங்க, அதனால தான் வந்தோம். இல்லைனா உங்கள் மனசு வருத்தப்படலையா? சும்மா இருங்க, அவங்களுக்கு நம்ம நிலைமையை பற்றி நல்லாவே தெரியும். அவர் பேசினதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அங்கிள். நீ வருத்தப்படாது போல, தம்பி நல்லா தமாசா பேசுது. ஈஸ்வர பாண்டியா இருக்கார்லா? ஈஸ்வர பாண்டி? ஈஸ்வர பாண்டின்னு எங்கள் தோட்டத்தில் யாரும் வேலை செய்யலையே. ஸ்வேதா உங்க தாத்தா? அட நம்ம தாத்தா சாரு, அவருக்கு என்ன? ஐயோ நம்ம தாத்தா தான். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அங்கிள் நீங்க சொல்லுங்க அங்கிள். தம்பி, நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வாழ்க்கை, காரு பங்களா எல்லாம் அவர் போட்டு பிச்சை. பிச்சையா? அப்போ பிச்சைக்காரா நீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. தாத்தாவே பாக்கிறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறாரு. அவரு இவருக்கு இவ்வளவு பெரிய பிச்சை போட்டுக்கிறாருன்னா தாத்தா நேரடியா நமக்கு போட்டுக்கலாம். அனாசத்துக்கு சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. தம்பி, வாழ்க்கையில சந்தர்ப்பங்கிறது ஒரு தரம் தான் வரும். கேட்டுக்கோ. அந்த வாய்ப்பை உருப்படியா பயன்படுத்திக்கணும். ஈஸ்வர பாண்டிய உன்னை பத்தி எல்லாம் சொன்னாரியா? நல்லதா தானே? அவரு உனக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும், நீ ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சு அமோகம் வரணும் சொல்லியிருக்காரு. நீ என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்க சொல்லு, எல்லா உதவியும் நான் செய்தேன். பிஸ்னஸா? சார் நமக்கு இந்த ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் பழக்கம் இருக்குதுங்க சார். ஏசி ரூமில் உட்காந்துன்னு இந்த மாதிரி போகிற வரவங்களாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துன்னு நல்ல மாதிரி அவங்ககிட்ட பணம்லாம் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 40-50 லட்சம் ரூபா செலவாகும். இருக்குதுங்களா? அப்படிதானே செஞ்சு விட்டா போச்சு. ஐயோ அப்புறம் என்ன அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காசு இவர் கையில் பொருள்ற மாதிரி எந்த பிஸ்னஸும் வேண்டாம். வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, பொண்டாட்டே புருஷனை பற்றி இப்படி சொன்னா அப்புறம் இவரெல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு? சரி சார், அதை வேணாம், அதை விடுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எனக்கு தான் வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்துருங்க. வேலையோடைய பாஸ்போர்ட்டு விசா அப்படியே ஃப்ளைட் டிக்கெட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து துபாய் போனால் தினாரு, மலேசியா போனால் ரிங்கெட்டு, சிங்கப்பூர் போனால் டாலர்னு மூட்டை மூட்டையாக வந்து கொட்டிடுறேன். அதுவும் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் நல்லா பேசுவேன் சார், நான் பேசுறது எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த சன் டிவியில் நிகழ்ச்சிலாம் வழங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் பேசியே படம் போட்டிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்பா, கண்ணன் பிரசாத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருந்தாரு. ஆமாம் சார், அந்த ஃபீல்டை பற்றி நல்லா தெரியும். அதில் நல்லா வருவார்னு பிரசாதே சொல்லியிருக்கான். அதில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கப்பா. அவ்வளோ சொல்லிக்கிறாரா? ஆனால் என்ன, வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. சரியாயிடுவாரு. சரி தம்பி, நீ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் நல்ல ஆபீஸா பாரு. அந்த துறையில நீ நல்லா முன்னுக்கு வரணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்தேன். போதுமா? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்களா? அப்போ அதுக்கு முதல்ல ஒரு நல்ல ஆஃபீஸ் பார்க்கணும் சார். அந்த ரூமுக்கு ஏசி பண்ணணும், வெளியே போயிட்டு வந்தோன்னா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பொண்ணு ஸ்டெனோவா. என்ன ஒரு 4-5 லட்சம் ஆகும், கொடுத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். தரையா, நீ முதல்ல ஆபீஸை பாரு. ஐயா நீங்கள் கொடுத்துருங்க சார், இந்த கையில் போனோம் இந்த கையில் ஆஃபீஸு. ஏன்னா வருது நம்பி இருந்தானா ஏமாந்துருவான். இப்பயே வேணுமா? ஆமாம் சார். அங்கிள், இப்போ பணம்லாம் ஒன்றும் வேண்டாம். அவர் முதல்ல ஆஃபீஸ் பார்க்கட்டும், அதுக்கப்புறமா பணம் கொடுங்க. ஆமாய்யா, புள்ள சொல்றது தான் சரி. நீ நாளைக்கே ஒரு நல்ல ஆபீஸை முதல்ல பாரு, நான் ஐயர் மூலமா கொடுத்து அனுப்புதேன். சரி சரி, வரோம் அங்கிள். நீங்க பண்ற ஹெல்ப்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நல்லா இருக்கணுமா நீங்க? என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இப்பதானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, நான் இருந்துட்டு போங்க. நீ உள்ள வா. ஸ்வேதா, பிரியாணி இருந்தா பொட்டலம் கட்டிக்கோ, பெருசு சாராயத்தோட காத்துன்னு இருக்கோம். சார்,
நமக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க, 4-5 லட்சத்தை அள்ளி விட்றீங்க அனாவசியமா. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க சார்? இந்த காலம் இந்த ஆட்டம் ஆட்டுறீங்களே ஏன் சார்? காஞ்சிபுரத்துல தான் தறி ஓட்டிருந்தீங்களா? கள்ளக்கத்தல் தானே பண்றீங்க. நமக்கும் அது மாதிரி ஏதாவது தொழில் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நான் இது மாதிரி காலாட்டுனே படிச்சுப்பேன். ஆனா கஷ்டப்பட சொல்றீங்க சார். எனக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் சார். அது என்னன்னா, இப்போ நீங்க வந்தீங்களே அது மாதிரி ஒரு மஞ்சள் லான்சர் ஒன்று வாங்கிக்கின்னு எங்க அத்தை மாடத்துக்கிட்ட ஒரு ஒயிட் ஆக்சன் ஒன்று இருக்குது சார். ஒரே பிரிட்ஜ்ல நேருக்கு நேர் சந்திக்கணும். அவங்க என்ன பார்த்து நீ பின்னாடி போன்னு சொல்லணும், நான் அவங்கள பார்த்து நீங்க பின்னாடி போன்னு சொல்லி அவங்க பின்னாடி போயிட்டாங்கன்னா அப்ப ஏற்பட்ட சாரதாவே பின்வாங்க வச்ச பெருமை எனக்கு வரும் சார். அந்த 3 மாதம் கூட நான் பண்ணல சார். நல்லா பேசுதியா? அது உங்களை மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் சார். ஏன்பா எல்லையம்மன் கோயில் தெரியுது தானே? ஆமா. இந்த காமின்னு ஒரு பொண்ணு குள்ளமா சேவப்பா இருப்பாங்களே, இங்க வீட் நம்பர் என்ன சார்? நம்பரு இதுல போடல. 2 மாசம் முன்னாடி மயிலாப்பூர்ல குடி வந்திருக்காங்க. அவங்க அப்பா கூட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவங்க வீடா சார்? அப்பா இறந்துட்டாரா? உங்களுக்கு தெரியாதா சார்? இந்த சந்தில போனீங்கன்னா முதல் வீடு. ஹலோ, மேட்ச் வாஸ் இருக்கா? ஏன்பா சாப்பாட்டை விட இது ரொம்ப முக்கியமா? ஏன் அதெல்லாம் குடிச்சு அழிஞ்சு போறீங்க? பாவம், ரொம்ப நல்லவர். காமினி எப்படிமா இருக்க? என்ன தெரியுதா? சீனோட அப்பா அதான் அறிவுமதி கவிதைகள் எழுதுவானே. நீ கூட ஓம்னு அடிக்கடி கடிதம் போடுவிய, அவனோட அப்பா. அம்மா, வணக்கங்க. உள்ள வாங்க. அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். 5 நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்லை அங்கிள், என்னால் ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாது. கண்டிப்பாக போயாகணும். ஏதாவது விஷயம் இருந்தா அம்மா கிட்ட பேசுங்க. பஸ்ஸில் தானே ஆஃபீஸ் போகிறேன், பேசிட்டு உன்னை ஆட்டோவில் ட்ராப் பண்ணுறேன். கொஞ்சம் பொறு, சொல்லுங்கம்மா. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்பா தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு அவருக்கு? விதிங்க, எல்லாமே விதி. 24 மணி நேரமும் ஆபீஸ் ஆபீஸ்ன்னு கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி பறந்துகிட்டு இருப்பாரு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆபீஸ்க்கு அவசரமா புறப்பட்டு இருந்தாரு. நான் தான் மாங்காட்டு கோயிலுக்கு போகணும், என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் முடியாதுன்னு சொன்னாரு. நான் அவர் சொன்னதை கேட்காம அடம் பிடிச்சு ஸ்கூட்டர்ல ஏறி உட்கார்ந்துகிட்டேன். இந்த பாவிக்கு தெரியாது அவரோட போறது இதான் கடைசின்னு. ஸ்கூட்டர் போயிட்டே இருந்தது. பின்னாடி வந்து ஒரு லாரிக்காரன் இடிச்சிட்டான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கீழே விழுந்தவ எந்திரிச்சு பார்த்தேன். லாரியோட சக்கரம் அவர் தலையில ஏறி போயிட்டு இருந்துச்சு. டப்பா நசுங்கின மாதிரி அவர் தலை நசுங்கி இருந்தது. நசுங்கினது அவர் தலை மட்டும் இல்லைங்க, எங்க வாழ்க்கையும் தான். அதான் இவளோட படிப்பை நிறுத்திட்டு குடும்பத்துக்காக வேலைக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்.
நீர்மேல் குமிழி தானே வாழ்க்கை. புறப்பட்டு வாடு மேல இருக்குன்னு சொல்லிட்டான்னா எல்லாருமே புறப்பட்டு போக வேண்டியதான். வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லைன்னு தோணுது. நான் இன்னும் நாளைக்கு வர்றேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. காமினி கல்யாண விஷயமா என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? பண்ணணும், ஆனா எப்படி பண்றதுன்னு தான் தெரியல. எவ்வளையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் என் மகன். அதான் சீனும் பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. இல்ல அங்கிள், வேண்டாம். காமினி, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. உடல் ரீதியா ஏற்பட காதல் காதலே இல்லை. மனதளவில் ஏற்பட காதல் தாமா உண்மையான காதல். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அங்கிள், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. சீனுவ நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். அவர் என்ன உயிருக்கு உயிரை நேசிச்ச நேரத்துல நான் அவரோட உடல் ஊனத்தை பார்த்தேனே தவிர மன அழக பார்க்கல. அவர் என்னை ஏத்துக்கிட்டாலும் என்னால அவரை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை நான் காயப்படுத்திருக்கேன். இப்பவும் அவர் என் மனசுல இருக்காரு. அவர் முகத்தை என்னால பார்க்க முடியலன்னா கூட அவர் எழுதின கவிதை தொகுப்பெல்லாம் வாங்கி அவர் கவிதைகள்ல அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்க. ஆமாங்க, காஃபி குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தா கூட அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவரோட கவிதை தொகுப்பை தான் வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பா. நீ ஒரே ஒரு தடவை வந்து அவன் நேர்ல பாருமா, அப்பதான் உண்மை புரியும். வேண்டாம் வேண்டாம். ஐயோ, இதுல அவமானப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்லம்மா. நீ அவனை விரும்பின, அவன் உன்னை விரும்பினா, இடையில கொஞ்ச நாள் புரிஞ்சுக்காம இருந்தீங்க. காமினி, ஒரே ஒரு தடவை நேர்ல வந்து பாரு, இன்னும் எந்த அளவுக்கு அவன் மேல ஆசை வச்சிருக்கான்னு புரியும். நான் வயசுல பெரியவன், சொல்றத கேளுமா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.